பேருக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. எப்ப, எப்படி, என்னைக்கு வெற்றிலை தீபம் போடுவதுன்னு. அதுக்கான விடை தாங்க இன்னைக்கு. இந்த செவ்வரளி மாலை ஐயனுக்காண்டி தானங்க நான் கட்டியிருக்கேன். முருகனை கீழே இறக்கி வச்சு அலங்காரம்லாம் பண்ணி, முருகனுக்கு நான் செவ்வரளி மாலையும் போட்டுட்டு சுற்றி அலங்காரம் பண்ணிட்டேன். வெற்றிலை தீபம் எப்போ போடணும், எப்படி போடணும் என்ன கேள்வி இருக்குது நிறைய பேருக்கு. வெற்றிலை தீபம் பார்த்திங்கன்னா, வீடு, கடன், நோய் தீர, நம்மளுக்கு கஷ்டங்கள் நிறையா கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டினியூஸாக 9 வாரம் இல்லைன்னா 6 வாரம் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓரையில் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இல்லை இரவு 8 to 9 இந்த நேரத்தில் கண்டிப்பாக வெற்றிலை தீபம் போட்டிங்கன்னா எல்லா செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்குங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை தாம்பூலம் தட்டு தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பித்தளை தாம்பூலம் தட்டிலே போடலாங்க. ஒரு சிலவங்க என்ன பண்ணுவீங்கன்னா சில்வர் தட்டில் போடணும்னு நினைப்பீங்க. சில்வர் தட்டிலலாம் போடக்கூடாது. பித்தளை தட்டில் எடுத்து சர்க்கோணம் கோலம் போட்டுட்டு அந்த 6 வெற்றிலையோட காம்பையும் கிள்ளிட்டு அந்த 6 வெற்றிலை காம்பை அந்த விளக்கில் போட்டு 2 பஞ்சுத்திரி போட்டு, பஞ்சுத்திரி பார்த்திங்கன்னா 2 போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெற்றிலைக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் விட்டு அதுக்கு மேலே பூவும் வச்சு அந்த 6 காம்பு இருக்குல்ல அது அந்த விளக்கில் உள்ளே போட்டு அந்த 2 பஞ்சுத்திரி போட்டு நெய் தீபம் போட்டு விளக்கேற்றுனீங்கன்னா முருகனோட அருள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். முருகன் கஷ்டம் கொடுப்பார், ஆனால் கைவிட மாட்டாருங்க. கஷ்டம் கொடுக்குறாரா, நம்மளை செதுக்கி பார்க்குறாரு. நம்ம எப்படி வரோம், என்ன நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ட்டு நம்மளை இப்போ ஒரு சிலையை செதுக்குனா தான் அது வடிவமாக வரும். அதே மாதிரி தாங்க நம்மளையும் செதுக்கி நம்மளை ஒரு மனுஷனாக கொண்டு வரதுக்காண்டி தான் நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் தாண்டி வந்தால் நம்ம வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம். அதனால தான் முருகனோட அருள் அப்படி இருக்குது. கண்டிப்பாக வெற்றிலை தீபம் போடுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே முருகனோட அருள் இருக்கும். நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 1 to 2 தான் நான் வெற்றிலை தீபம் போட்டேன். ஏன்னா எனக்கு காலையில் நான் சாமி கும்பிட்டுட்டேன். இருந்தாலும் முருகனோட அருள் பார்த்திங்கன்னா எனக்கு மத்தியானம் நம்ம எந்த டைமிங்கில் போடுறோமோ அந்த டைமிங்கை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் காலையில் 6 to 7 போடுறீங்கன்னா அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை மத்தியானம் 1 to 2 போடுறீங்களா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைமோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி போட்டு 2 பஞ்சுத்திரி போட்டு 2 பஞ்சுத்திரி எதுக்கு போடுறோன்னா குடும்பம் ஒற்றுமைக்காண்டி. குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக நீடோடி வாழணுன்றதுக்காண்டி தாங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். குடும்பமாக இருந்து நல்லா வழிகாட்டுவார் முருகன் ஐயனை மனசால நினச்சி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.